அருமை தாய்மார்களே, உற்றாரே உறவினரே, சொந்தங்களே பந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் சேலம் மாவட்டம் ஆத்தூர் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையின் இல்லம் தேடி ஜாதகத்தின் மூலமாக முதலில் காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை காலை 6 மணிக்கு மங்கள இசையோடு உங்களுக்கு எல்லாம் நாங்கள் ஜாதகங்களை அனுப்பி கொண்டிருக்கிறோம். அதை பார்த்துவிட்டு உங்களுக்கு எந்த வரம் தேவை என்பதை தேர்வு செய்து எங்களோடு தொடர்பு கொண்டால் சம்பந்தப்பட்ட பெற்றோருக்கு தகவல் கொடுக்கப்பட்டு கான்ஃபரன்ஸ் மூலம் பேச வைத்து போன் நம்பர் கொடுத்துருவோம். எடுத்து போன் நம்பர் தான் கொடுக்க மாட்டோம். ஏன்னா பெண் வீட்டார் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருக்கிறாங்க. அதனால நேரடி பார்வை அதை உள்ளதான் நாங்கள் சொல்லுவோம். எங்களுடைய அலுவலகம் சேலம் மாவட்டம் ஆத்தூர் தலைமை அலுவலகம், சென்னையிலே எக்மோலே கிளை அலுவலகம். எங்களுடைய அலுவலகத்தில் பதிவு செய்த ஜாதகங்களை நாங்கள் அறிமுகப்படுத்துகிறோம் என்றால் அதில் உள்ளதை மட்டும்தான் நாங்கள் சொல்லுவோம், இல்லாத சொல்ல மாட்டோம். பெற்றோரின் சம்மதத்தோடு அவர்களுக்கு என்ன சொத்து இருக்குது, எவ்வளவு வருமானம் இருக்குங்கிறது நாங்கள் தெரிஞ்சு எழுதி வச்சுக்கிட்டு தான் பதிவே பண்ணுவோம். அப்படித்தான் வாட்ஸ்அப், யூடியூப்ல விளம்பரம் சொல்லுவோம். எனக்கும் உள்ளதை சொல்லி உள்ளதை பேசணும்னு ஒரு மனசு எப்பயும் நல்லா இருக்கும். அதுக்கான ஒரு சின்ன இந்த ஒரு பாடல் உங்களுக்காக இப்பொழுது கேட்டு போய்கிறது. உள்ளதை சொல்வேன், சொன்னதை செய்வேன், வேறொன்றும் தெரியாது. உள்ளதை சொல்வேன், சொன்னதை செய்வேன், வேறொன்றும் தெரியாது. உள்ளத்தில் இருப்பதை வார்த்தையில் மறைக்கும் கவனம் தெரியாது. உள்ளத்தில் இருப்பதை வார்த்தையில் மறைக்கும் கவனம் கிடையாது. உள்ளதை சொல்வேன், சொன்னதை செய்வேன், வேறொன்றும் தெரியாது. பள்ளிக்கு சென்று படித்ததில்லை, ஒரு எழுத்தும் தெரியாது. பள்ளிக்கு சென்று படித்ததில்லை, ஒரு எழுத்தும் தெரியாது. நான் பார்த்த உலகத்தில் பாசத்தை தவிர வேறொன்றும் கிடையாது. நான் பார்த்த உலகத்தில் பாசத்தை தவிர வேறொன்றும் கிடையாது. உள்ளதை சொல்வேன், சொன்னதை செய்வேன், வேறொன்றும் தெரியாது. அடிப்பது போலே கோபம் வரும், அதில் ஆபத்தில் இருக்காது. நல்லா புரிஞ்சுங்க. அடிப்பதை போலே கோபம் வரும், அதில் ஆபத்தில் இருக்காது. நீ அழுதால் நானும் அழுவேன், அதற்கு காரணம் புரியாது. நீ அழுதால் நான் அழுவேன், அது காரணம் புரியாது. உள்ளதை சொல்வேன், சொன்னதை செய்வேன், வேறொன்றும் தெரியாது. நன்றியை மறந்தால் மன்னிக்க மாட்டேன், பார்வையில் நெருப்பாவே. நல்லா புரிஞ்சுங்க. நன்றியை மறந்தால் மன்னிக்க மாட்டேன், பார்வையில் நெருப்பாவே. நல்லவர் வீட்டில் நாய் போல் உழைப்பேன், காலுக்கு செருப்பாவேன், காலுக்கு செருப்பாவேன். உள்ளதை சொல்வேன், சொன்னதை செய்வேன், வேறொன்றும் தெரியாது. உள்ளத்தில் இருப்பதை வார்த்தையில் சொல்லும் கவனம் தெரியாது. நன்றி. இந்த மாதிரி ஒவ்வொரு பழைய பாடல்களையும் நீங்க கேட்டு அதன்படி நடந்துட்டா நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராதுதான் இந்த கருத்துள்ள பாடல். இப்போ உங்களுக்கு வரண்டேறி பெற்றோருக்காக ஜாதகங்களை அறிமுகப்படுத்துவார் ஒரு மஞ்சுளா மேடம் அவர்கள். உங்களுக்கான இன்றைய ஜாதகம். ஜாதக பெயர் திவ்யா, சுத்த ஜாதகம், அகமுடையார் வகுப்பை சேர்ந்தவர். ரிஷபராசி, ரோகிணி நட்சத்திரம், மீன லக்னத்துல பிறந்திருக்காங்க. ஜாதக படிப்பை MBBS முடிச்சிருக்காங்க. உயரம் 5.4 ஃபீட். பிறந்த தேதி 22/9/1997. இவங்க நீட் எக்ஸாம் ப்ரிப்பேர் படிச்சுட்டு இருக்காங்க. ஜாதக இருப்பிடம் காவேரிப்பட்டினம், சொந்த ஊர் காவேரிப்பட்டினம், கிருஷ்ணகிரி மாவட்டம். அப்பா பெயர் தீர்த்தகிரி, was development and autolist in தமிழ்நாடு. அம்மா பெயர் ஜெயலட்சுமி, இல்லத்தரசியா இருக்காங்க. எதிர்பார்ப்பு படித்த நல்ல குடும்ப பங்கான வரன் வேண்டும்ன்றாங்க. பிறப்பு வரிசை 2. இவங்களுக்கு அண்ணன் ஒருத்தவங்க இருக்காங்க, தங்கை ஒருத்தவங்க இருக்காங்க. 2 பேருக்குமே இன்னும் மேரேஜ் ஆகுது. சொத்து இருப்பு நிறைவான வசதி உள்ளது.
இந்த ஜாதகர் பெயர் திவ்யா, சுத்த ஜாதகம், அகமுடையர், MBBS, அருமையான வசதி. இதுக்கு டாக்டர் வந்து விஐபி ஜாதகம். இதுக்கு நல்ல டாக்டர் தான் ஒரு ஹாஸ்பிட்டலே அவர் கட்டி தருவார். இவருக்கு பையனு கல்யாணம் ஆச்சு. இந்த 2 பொண்ணு கல்யாணம் இல்லை. இந்த ஒரு பொண்ணு 2வது பிறப்பு, அதுக்கு தங்கச்சி ஒன்று இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு வசதி இருக்குது. இவங்க பிறக்கும் போதே சந்திர மகாதசில பிறந்திருக்கிறாங்க. தாயின் வயிற்றில் சென்றது போகின்றது 2 வருஷம் 25 நாள். செவ்வாய் திசை 7 வருஷம், ராகு திசை 18 வருஷம், குரு மகாதசை 16 வருஷம். அருமையான குருபலம் இருக்கிறது. இதுக்கேற்ற வரம் வைத்துள்ளவர்கள் SRT கல்யாண மாலை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து மகிழுங்கள். உங்களுக்கான அடுத்த ஜாதகம் பேரு ஸ்ரீராம் அரவந்த், சோழிய வேளாளர், ராகு கேது ஜாதகம், விசாக நட்சத்திரம், துலாம் ராசி, மீன லக்னம், பிடெக் ECE படிச்சிருக்கிறாங்க. உயரம் 5.7, 15/1/1996 பிறந்திருக்கிறாங்க. HCSல வேலை செய்யறார் பெங்களூர்ல. சொந்த ஊர் காரைக்கால். அப்பா பேரு முரளி அமிர்தலிங்கம், அம்மா பேரு பாலாஜி பிரியா. வேலை இல்லத்தரசி. பிறப்பு வரிசை 1, கூட பிறந்தவங்க 1, மாடி வீடு, பிளாட்டு, 3 கடை வாடகை கொடுத்துருக்கு. அதே 50,000 ரூபாய் வருமானம் வருது. இவர் பிறக்கும் போதே குரு மகாதசில போட்டிருக்காரு. தாயின் வயிற்றில் சென்றது போகின்றது 15 வருஷம் 3 மாசம் 18 நாள். சனி மகாதசை 19 வருஷம். எனவே இதுக்கேற்ற வரம் வைத்துள்ளவர்கள் SRT கல்யாண மாலை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து வையுங்கள். ஜாதகர் பெயர் வைஷ்ணவி, ராகு கேது ஜாதகம், துருவ வேளாளர் வகுப்பை சேர்ந்தவர். சிம்ம ராசி, பூர நட்சத்திரம், கும்ப லக்னத்துல பிறந்திருக்காங்க. ஜாதகரின் படிப்பை MPharm முடிச்சிருக்காங்க. உயரம் 5.6 ஃபீட். பிறந்த தேதி 27/10/1997. ஜாதக இருப்பிடம் கள்ளக்குறிச்சி, சொந்த ஊரும் கள்ளக்குறிச்சி. அப்பா பெயர் சரவணன், பிசினஸ் பண்றாங்க. அம்மா பெயர் இந்திரகுமாரி, இல்லத்தரசியா இருக்காங்க. எதிர்பார்ப்பு படித்த நல்ல குடும்பமான வரன் வேண்டுறாங்க. பிறப்பு வரிசை 1. இவங்க கூட பிறந்து தம்பி ஒருத்தவங்க இருக்காங்க. சொத்து இருப்பு, நிறைவான வசதி உள்ளது. இந்த ஜாதக வைஷ்ணவி நல்ல வசதி. இதுக்கேற்ற வரம் வைத்துள்ளவர்கள் SRT கல்யாண மாலை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து மகிழுங்கள். உங்களுக்காக அடுத்த ஜாதகம் பேரு பிரியதர்சன், செங்குந்தர், நாளில் செவ்வாய், விசாக நட்சத்திரம், துலாம் ராசி, சிம்ம லக்னம், MSc படிச்சிருக்காரு. உயரம் 165 சென்டிமீட்டர். 22/11/1997 வந்திருக்காரு. சொந்த ஊர் சேலம். அப்பா பேரு சேகர், அம்மா பேரு செல்வராணி, இல்லத்தரசி. பிறப்பு வரிசை 1, கூட பிறந்த தம்பி ஒருத்தர். சொந்த வீடு, மனைகள், விவசாயம், சொத்து, கிளினிக் இருக்கு. இவர் பிறக்கும் போதே குரு மகாதசை 12 வருஷம் 4 மாசம் 12 நாள். சனி திசை 19 வருஷம். எனவே இதுக்கு ஏற்ற வரம் வைத்துள்ளவர்கள் SRT கல்யாண மாலை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து மகிழுங்கள். ஜாதகர் பெயர் அபிராமி, ராகு கேது ஜாதகம், துருவ வேளாளர், அகமுடையர் வகுப்பை சேர்ந்தவர். கடகராசி, ஆயுத நட்சத்திரம், மேஷ லக்னத்துல பிறந்திருக்காங்க. ஜாதகரின் படிப்பு BE சிவில் முடிச்சிருக்காங்க. உயரம் 5.6. பிறந்த தேதி 6/3/1993. ஜாதக இருப்பிடம் திண்டிவனம், சொந்த ஊரும் திண்டிவனம். அப்பா பெயர் அருள்ராஜன், தலைமை ஆசிரியரா இருக்காங்க. அம்மா பெயர் கிரிஜா, இவங்க தலைமை ஆசிரியரா இருக்காங்க. எதிர்பார்ப்பு படித்த நல்ல குடும்பமான வரன் வேண்டுறாங்க. பிறப்பு வரிசை பார்த்தீங்கன்னா தம்பி ஒருத்தவங்க இருக்காங்க.
சொத்து இருப்பு, நிறைவான வசதி உள்ளது. இந்த ஜாதக பெயர் அபிராமி, ஆயிலை நட்சத்திரம், அருமையான துருவ வேளாளர். ஒரு பிறக்கும் போதே முதல் மகா திசை 12 வருஷம் 7 மாசம் 4 நாள், கேது திசை 7 வருஷம், சுக்கிரன் திசை 20 வருஷம். எனவே இதுக்கேற்ற வரம் வைத்துள்ளவர்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை அழைக்கிறார், உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து முடிக்கலாம். உங்களுக்காக அடுத்த ஜாதகம் பேரு வெங்கடேஷ் பிரசாத், தொழுவு நாயக்கர், சுத்த ஜாதகம். மிருகசீரிஷ நட்சத்திரம், மிதுன ராசி, கன்னிலக்கணம். பிஇ படிச்சிருக்கிறாங்க. உயரம் 5.10, 27/5/1998 பிறந்திருக்காரு. வருஷத்துக்கு 10 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குறாரு. சொந்த ஊர் சென்னையில வேலை பார்க்கிறாரு. சொந்த ஊர் வேலூர். அப்பா பேர் ராஜேந்திரன், இந்திய அஞ்சல் துறை ஓய்வு. திருமதி ஆர் தேன்மொழி இல்லத்தரசி. பிறப்பு வரிசை 3, கூட பிறந்த அக்கா 2 கல்யாணம் ஆயிடுச்சு. சொந்த வீடு இருக்குது. இவர் பிறக்கும் போதே செவ்வாய் மகா திசையில பிறந்திருக்காரு. தாயின் வயிற்றில் சுன்றது கொண்டு 2 வருஷம் 28 நாள். ராகு திசை 18 வருஷம், குரு மகா திசை 16 வருஷம். எனவே இதுக்கேற்ற வரம் வைத்துள்ளவர்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை அடக்கினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து முடிகிறது. ஜாதகர் பெயர் கேதர்நாத், வெண்டில் செவ்வாய் ஜாதகம், துருவ வேளாளர் வகுப்பை சேர்ந்தவர். விருச்சிக ராசி, அனுஷம் நட்சத்திரம், விருச்சிக லக்னத்துல பிறந்திருக்காங்க. ஜாதகர் படிப்பு பிஇ எம்ஏ முடிச்சிருக்காங்க. உயரம் 5.9. பிறந்த தேதி 2/11/1997. வேலை பார்த்தீங்கன்னா சேல்ஸ் அக்கௌண்டன்ட் மேனேஜரா ஒர்க் பண்றாங்க. வருஷத்துக்கு 7 லட்சம் ரூபாய் வாங்குறாங்க. ஜாதகர் இருப்பிடம் திருவாரூர், சொந்த ஊர் திருவாரூர். அப்பா பெயர் ரவிக்குமார், ரிட்டையர்ட் டீச்சரா இருந்து ரிட்டையர் ஆயிட்டாங்க. அம்மா பெயர் பார்த்தீங்கன்னா ஜான்சி ராணி, இங்கிலீஷ் லிட்ரேச்சரா இருக்காங்க. பிறப்பு வரிசை 1. அண்ணன் ஒருத்தவங்க இருக்காங்க. இவங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சு. சொத்து இருப்பு, சொந்த வீடு மற்றும் நிலம் உள்ளது. இந்த ஜாதகம் பெயர் கேதர்நாத், தொழுவு வேளாளர், அருமையான ஜாதகம். இவர் பிறக்கும் போதே சனி மகா திசையில பிறந்திருக்காரு. தாயின் வயிற்றில் சென்ட்ரல் பவர் என்பது 16 வருஷம் 10 நாள். புதன் திசை 17 வருஷம். அருமையான குரு பலன். இதுக்கேற்ற வரம் வைத்துள்ளவர்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை அடங்கினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து முடியுங்கள். அடுத்த ஜாதகம் பேரு ஆர் நிர்மல்குமார், அகமுடைய முதலியார், சுத்த ஜாதகம். அனுச நட்சத்திரம், விருச்சிக ராசி, கன்னிலக்கணம். பிஇ இசி படிச்சிருக்கிறாங்க. உயரம் 5.7, 2/8/1998 பிறந்திருக்காரு. சாப்ட்வேர் இன்ஜினியரா வேலை பார்த்தாரு பெங்களூர்ல. மாசம் 70,000 ரூபாய் சம்பளம். சொந்த ஊர் விருதாச்சலம். அப்பா பேர் ராகவன், வணிகம் மற்றும் விவசாயம் சேர்ந்தது. திருப்பதி கஜலட்சுமி இல்லத்தரசி. வேலைக்கு செல்ல வேண்டும் என்று அவசியம் கிடையாது. இவருக்கு பிறப்பு வரிசை 2, கூட பிறந்த அண்ணன் ஒருத்தர் கல்யாணம் ஆச்சு. இவங்களுக்கு சொந்த வீடு மற்றும் 15 ஏக்கர் விவசாயிகளும், கடை, 5 சென்ட் மதிப்பு 50, சொத்து மதிப்பு 50 கோடி உள்ளது. 80 ஆண்டு கால பாரம்பரிய ஸ்வீட் பேக்கரி 2 உள்ளது. இவங்க எதிர்பார்க்கறது ஒரு டாக்டர் பொண்ணா எதிர்பார்க்கிறாங்க. அந்த அளவுக்கு வசதி இருக்குது. இவர் பிறக்கும் போதே தாயின் சனி மகா திசையில பிறந்திருக்காரு. தாயின் வயிற்றில் சென்றது போகிறது 16 வருஷம் 11 மாசம் 21 நாள். புதன் திசை 17 வருஷம். அருமையான குருபலன் இருக்கிறது. இதுக்கேற்ற வரம் வைத்துள்ளவர்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான போட்டோ ஜாதகம் பார்த்து முடிகிறது. இதுவரை எங்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையின்
இல்லம் தேடி ஜாதகம் என்ற தலைப்பிலே நாங்கள் அனுப்பிய ஜாதகங்களை பார்த்தும் கேட்டும் ரசித்தனுக்கிற அனைவரும் உங்கள் ஒன்றார் உறவினர் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்கள். நீங்கள் இல்லத்திலிருந்தே ஜாதகங்களை பதிவு செய்து கொள்ளலாம். போன் நம்பர் 99 43 30 66 29 என்று கேட்டுக்கொண்டு இதுவரை கேட்ட அனைத்து நல்ல உணவுகளுக்கும் நன்றி நன்றி நன்றி.